இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த மனுஷனுக்கு எவ்வளவு நெஞ்சு எழுத்து இருந்தா பெத்த பொண்ணு இருக்கும்போது இவளுக்கு கொண்டு போய் வீட்டை எழுதி வச்சிருப்பாரு. இல்ல தலையெழுத்து இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கட்டும். இந்த அமுதா யாருன்னு காமிக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். அன்னைக்கு இருக்கு உங்க எல்லாருக்கும். ஐயா, நீங்க இங்கே இருக்கீங்க? ஆமா, இங்கதான் இருக்க. நீ பேசுனதெல்லாம் கேட்டேன். அது வந்து வீட்டை வானதி அம்மாவுக்கு கொடுத்ததுல உனக்கு ரொம்ப வருத்தம் போல இருக்கு. ஐயா, வருத்தம்னெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்களே சொல்லுங்க. நாங்க ஏதோ பொண்ணுங்களை கட்டி கொடுத்துட்டு சம்மந்தி அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்க இந்த வீட்லயே இருக்கோங்க. ஆனா எங்க சம்மந்தி அம்மாவுக்கு திடீர்னு கோவம் வந்தா எங்களை அவுட் ஹவுஸ்க்கு அனுப்பி வேடிக்கை பாக்குறாங்க. நாளைக்கே அவங்களுக்கு பெருசா ஏதாவது கோவம் வந்து எங்களை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டா நாங்க எங்கங்க ஐயா போய் நிக்கிறது? நாங்க நல்லா வாழ்ந்த ஊர்ல வாடகை வீட்டுல போய் இருந்தோம்னா அந்த திருச்சியில பாக்குறவங்களா எங்களை அசிங்கமா பேச மாட்டாங்களா? இதெல்லாம் அந்த மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிட்டாருன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்குங்க. அம்மாடி, நீ இந்த நேரத்துல ஆனந்த கண்ணீர் வடிக்கணுமே தவிர ஆதங்கத்துல அழக்கூடாது. இப்ப என்ன உனக்கு வீடு இல்லன்னு தானே கவலை? நான் உனக்கு ஒரு வீடு வாங்கி தரேன். நிஜமாவா சொல்றீங்க? அப்ப சரிங்க. ஐயோ, இவரு எதுக்கு இப்ப இங்க வராரு? அண்ணே, அவ ஏதாவது தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருப்பா, நீங்க வாங்கனே. தங்கச்சி ஒன்னும் தப்பா பேசல. வீடு தனக்கு இல்லையேன்னு வருத்தப்பட்டுச்சு. நான் ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொன்னேன். அண்ணே, எதுக்குண்ணே நீங்க எதுக்குண்ணே அவளுக்கு வீடு வாங்கி தரணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டானே, நீங்க வாங்க. ஆமா, என் தங்கச்சிக்கு நான் வாங்கி தரக்கூடாதா என்ன? அண்ணா, என்னப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா. தங்கச்சி, நீ வாமா. அப்பா, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா. உன்னோட நல்ல குணத்துக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன் எண்ணத்துக்கும் உன் கூட நல்லவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு இருக்காங்கம்மா. முதல்ல தங்கச்சி ராஜேஸ்வரி, அதுக்கப்புறம் மாப்பிள்ள, இப்ப இந்த சாமி கண்ணண்ணே. அப்பா, எல்லாம் உங்களோட வளர்ப்பு தான். நல்ல அப்பாக்களுக்கெல்லாம் நல்ல மகள்களும் கிடைப்பாங்க. ஓ, பேசதான் வந்திருக்கீங்களா? நான் உன்கிட்ட பல சமயங்கள்ல கோபமா மோசமாலாம் பேசியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். எல்லாருக்கும் முன்னாடி உன்னை பிடிக்கல, உன்னால என் வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னு சொல்லியிருக்கேன். குடிச்சிட்டு வந்து புலம்பிருக்கேன். உண்மையை சொல்லப்போனா மட்டமால நடத்திருக்கேன். ஏங்க, எதுக்குங்க இப்ப போய் அதெல்லாம் பேசிக்கிட்டேன்? அதெல்லாம் கடந்த காலங்க. நான் அது எல்லாத்தையுமே மறந்துட்டேன். இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன மன்னிச்சிருவானதே. பரவாயில்ல வானதே, நான் சீக்கிரமாவே இதெல்லாம் உணரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. So sorry வானதே. I'm really sorry. நில்லுங்க. மாப்ள, மறைஞ்சிருந்து நாங்க என்ன பேசுறோம்னு ஓட்டி கேக்குறீங்க? ஐயோ மாப்ள, என்ன நீங்க என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டீங்க? எனக்கு தெரியும் உங்களால இதை பார்த்துட்டு அமைதியாவே இருக்க முடியாதுன்னு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி எப்படியாச்சும் என்னைய வாழ்ந்தையும் நிம்மதி இல்லாம ஆக்கணும்னு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ மாப்ள, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அப்ப ஏங்க இங்க வந்தீங்க?
வீட்ல எல்லாரும் அங்க இருக்காங்க, நீங்க ஏங்க இங்க வந்தீங்க? அது அது என்ன அது இதுன்னு இருக்கீங்க? இங்க பாருங்க, இத்தனை நாள் நீங்க எப்படி எப்படியோ நடந்துக்கிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா இனிமே எனக்கும் வானதிக்கும் நடுவுல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணு நினைச்சீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன செய்வீங்க மாப்ள? இத சொல்லுங்க, நீங்க என்ன செய்வீங்க? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மகளை ஒரு மனுஷிய கூட மதிக்காத நீங்க என்ன மிரட்டி பாக்குறீங்களா? என்ன மிரட்டுறதுனால நீங்க செஞ்சதெல்லாம் நியாயம் ஆயிடுமா? அம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இப்ப அவர்கிட்ட ஏதேதோ பேசி வருத்தப்பட வைக்கிறீங்க? அது இல்லடா மாப்பிள்ள அம்மா, இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் நான் அதை பொறுத்துப்பேன், பேசாம தான் இருப்பேன். ஆனா நீங்க அவரை ஏதாவது சொன்னீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஓ, சும்மா இருக்க மாட்டியா? உன்னை யாரடி சும்மா விட்டது? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சம்பந்தியம்மா, அதுல தானங்க ஒரு சின்ன பிரச்சனைங்க சம்பந்தியம்மா. சின்ன பிரச்சனையா? பிரச்சனைனா பிரச்சனைன்னு இல்லைங்க, ஆனா பிரச்சனை தானுங்க. எதா இருந்தாலும் சொல்லுங்க, ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? சுத்தி வளைச்சலாம் இல்லைங்க சம்பந்தி. நீங்க ரொம்ப ஆசையா பிள்ளைங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. ஆனா பாருங்க, அந்த சுவாமிஜியோட சிஷ்ய கல்யாணத்தப்ப வந்திருந்தாருங்க. சுவாமிஜி இந்த சாந்தி முகூர்த்தத்தை ஒரு 4 நாள் தள்ளி வச்சுக்கலாம், இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, இத பொண்ணோட அம்மா கிட்ட தான் போய் சொல்லணும்னு சொல்லி அனுப்பியிருக்காருங்க. நான் அது உங்ககிட்ட வந்து சொல்றதுக்குள்ள நீங்க எல்லா ஏற்பாட்டையும் தடப்படலாம் செஞ்சிட்டீங்க. சரி, பரவாயில்ல, 4 நாள் தானே, ஆ, அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். ம், தாமதமானாலும் நல்லதே நடக்கட்டும். நடக்குங்க, நடக்கும். என்னம்மா இப்படி ஆயிப்போச்சு? சாந்தி முகூர்த்த நேரத்துல செண்பகப்பூ இருந்தா நல்லதுன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் இந்த பூவை வாங்கிட்டு வர சொன்னேன். சாமியார் சாந்தி முகூர்த்தத்தை தள்ளிப்போட சொல்லிட்டாரம்மா. பரவாயில்ல விடுங்க, நம்ம நல்லதுக்காக தானே சொன்னாங்க சம்மந்தி. பாத்தியடி, கிழவை எப்படி துள்ளி குதிக்குதுன்னு. நடக்கவே நடக்காத முதலிரவுக்கு செண்பகப்பூ கொண்டு வந்தாரா? செண்பகப்பூ. ம்